ஒரு சிங்கம் இருக்கு இங்கிலாந்து டீம்லன்னு. சிங்கம் சிங்கமாவே இருக்கு. நல்லாவே இருக்கு. இன்னும் நல்ல ஃபார்முக்கு வந்த ஒரு லைனா இருக்காரு அவரு. அவரு வந்து அவருடைய போலிங் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் 5 எடுத்திருக்காரு. 5 எடுத்திருக்காரு அவரு. அவரு வந்து நெறைய எடுத்திருக்காரு. 5 விக்கெட், 6 விக்கெட்ஸ், ஆஷஸ் சீரிஸ் எல்லாம் கூட எடுத்திருக்காரு. அவர் கொஞ்ச நாள் இன்ஜுரிக்கு அப்புறம் கொஞ்சம் போலிங் போடாம பேட்டிங் மட்டும் தான் ஆடிந்தாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5 ஓவர் 6 ஓவர் தான் போட்டிருந்தாரு ஒரு நாளைக்கு அப்படின்லாம் பண்ணியிருந்தாரு. பட் இந்த இந்த கண்டிஷன்ஸ்ல இப்போ இருக்கிற ஒரு இங்கிலாந்து டீம்ல இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலர்ஸ் கிறிஸ் பிராட் இல்ல, ஆண்டர்சன் இல்ல, அதுக்கு பதிலா வந்து ஆடுறது வந்து சாரி ஸ்டூவர்ட் பிராட் இல்ல, இவரும் இல்ல, 2 பேரும் இல்ல. ஆமா, ஆண்டர்சன் இல்ல. அதனால இவங்க கார்ஸ் நல்லா போடுறாரு. பட் அவரால் ஒரு பெனிட்ரேட்டிவா ஒரு ஃபுல் மேட்ச் வின்னிங் போலிங்கா போட முடியல. அப்புறம் வந்து டங்கு ஆடினார் 2 டெஸ்ட். அவரால் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா போட முடியல. சோ அதனால அவர் பார்த்தாரு. அவர் வந்து இந்த நேரத்துல நம்ம போலிங் போட்டு நம்ம டீமை ரெஸ்கியூ பண்ணலன்னா இந்த சீரீஸ் நம்மளால கைவிட்டு போயிடும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல அவர் வந்து போலிங் எடுத்துட்டாரு. 2 டெஸ்டாவே நிறைய ஓவர் போடுறாரு, நல்லா போடுறாரு. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நியூ பேட்ஸ்மேன், இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் எல்லாம் அவர் வந்து அழகா தூக்குறாரு. நல்ல அவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா ஆனாலும் ஒரு புது ஸ்பெல் வரைச்சே அவங்களுக்கு எப்படி போட்டா விக்கெட் விடும் அப்படிங்கிற பிளான் பண்ணி போடுறாரு. இன்னைக்கு முக்கியமான வந்து சாய் சுதர்சன் நல்லா ஆடிட்டு இருக்குச்சு. பவுன்சர் போட்டு ஃபீட் பண்ணி அவர் அவுட் ஆக்கிட்டாரு. நேத்தியே ஒரு வாட்டி லெக் சைட்ல ஃபீட் பண்ணி அவுட் ஆகிக்க வேண்டியது அவருக்கு கேட்ச் விட்டாங்க. அது மாதிரி அவர் வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் ஆர் லெஸ் ஸ்கில்ஃபுல் பேட்ஸ்மேன் அவங்களுடைய வீக்னஸ் பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல போடுறாரு. அவருக்கு பேஸும் இருக்கு. அவரால் ரொம்ப பேஸ் போட முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா அந்த 138, 140 எல்லாம் போடுறாரு அவரு. ஸோ நல்ல ஷார்ப் பவுன்சரும் இருக்கு. ஸோ தன்னுடைய ஸ்கில்ஸை ஃபுல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இங்கிலாந்துக்கோசரம் ஓரளவுக்கு தன்னை மீறி தனக்கு முடியாத நிலைமையிலேயே அவர் வந்து போலிங் போட்டு டீம் நல்லா கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்துல போடுறாருங்கிறது தான் ஒரு உண்மை அது.